குழந்தைங்களுக்கு 6 மாதத்துலேருந்து ராகி கஞ்சி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த ராகி போரிட்ஜ், ராகி கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராகியை வந்து ஓவர் நைட் நீங்கள் நல்லா ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியுமே 2-3 வாட்டி வந்து நீங்கள் அலசிடணும். ஊற வச்சு மார்னிங் எடுக்கும் போதுமே நல்லா வந்து 2-3 வாட்டி வந்து நீங்கள் அலசி எடுத்துட்டிங்க அப்படின்னா அது மேலே இருக்க தூசி, கல் எல்லாமே வந்து வந்துடும். கல் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய அடியில் இருக்கும். இந்த வீடியோவில் வந்து எங்கள் பாட்டிமா எல்லாருக்குமே எப்படி இந்த மாதிரி மெத்தடில் வந்து எடுக்கிறதுக்கு தெரியும் கல். இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு மேலே இருக்க அந்த லைட் வெயிட்டாக இருக்க ராகி மட்டும் உங்கள் கையில் வரும். அடியில் வந்து உங்களுக்கு அந்த கல் எல்லாமே தேங்கிடும். இந்த வீடியோவில் பாருங்கள், அவங்க எடுக்கும்போது கடைசியாக நிறைய கல் இருக்கும். இவ்வளோ கல்லும் வந்து குழந்தைங்க வயிற்றில் போச்சுன்னா எவ்வளோ ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம கல் இருக்கா இல்லையான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஓவர் நைட் ஊற வச்ச ராகியை நல்லா 2-3 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சி இதுலேருந்து பால் எடுத்து அதை தான் வந்து நம்ம கஞ்சியாக பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் வந்து ராகியை நல்லா தண்ணி விட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் அந்த பால் எடுத்து ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டலாம். எங்ககிட்ட இப்போ வெள்ளை துணி அவைலபிளாக இல்லை, அதனால் நாங்கள் வந்து இந்த வடிகட்டிலே வடிகட்டுறோம். ஸோ இதில் வடிகட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்ததுக்கப்புறம் அகெயின் வந்து இன்னொரு கிண்ணத்தில் மாற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா வடிகட்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா தான் அதில் இருக்க தூசி எல்லாமே போகும். ஏன்னா இது வந்து ஸ்டார்டிங்கில் நான் காட்டினேன் இல்லையா உங்களுக்கு கல் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, நம்ம அதை நிறைய மிஸ் பண்ணியிருப்போம். அது எல்லாமே வந்து இதில் இருக்கும். நீங்கள் ஸ்பூன் வச்சு கலக்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பாலை ஒரு மாதிரி நரன்னு சவுண்ட் கேட்கும். இது நாங்கள் வந்து குழந்தைக்கு ரொம்ப நாள் கொடுத்துட்ருக்கும்போது கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை கவனித்தோம். ஸோ நல்லா வந்து 2-3-4 வாட்டி 5 வாட்டி கூட நீங்கள் வந்து வடிகட்டலாம், தப்பே இல்லை. ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இது. 6 மந்த்ஸ் பேபிக்கெலாம் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஸோ நல்லா வந்து வடிகட்டி நல்லா அதில் இருக்க தூசியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி வடிகட்டி எடுத்த பாலை ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா கலரிட்டே இருந்தீங்க, லோ ஃப்ளேமில் கலரிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த திக்னஸ் மாறிடும். அந்த திக்னஸ் மாறி லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் இறக்கிடலாம். நீங்கள் இறக்குனதுக்கப்புறம் வந்து போரிட்ஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒழுகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் 6 மந்த்ஸ் நீங்கள் பேபிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே ஆற விட்டுட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கட்டியாயிடும். ஸோ வந்து நீங்கள் மிதமான சூட்டில் இருக்கும் போதே வந்து குழந்தைக்கு ஊட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.